வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நிச்சயதார்த்த வேலைகள் தடபுடலாக நடக்குது. நிச்சயதார்த்தம் மோதிரம் மாப்பிள்ளை பொண்ணும் மாற்றணும் அப்படின்னு இருக்க நேரம் வர்ஷினி என் கையில் என்றைக்குமே ராகவ் தான் போடணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்கங்க. ஒரு ஒன்றை வாங்கி வச்சுருக்காங்க, ஒரு பொருளை. அதை திருக்குனா பேப்பராக விழும். கண்டிப்பாக அந்த நேரத்தில் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அசோக்குமார்கிட்ட இருந்த மோதிரத்தை வாங்கி ராகவ் போட்டுறணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சை போட்டு வச்சுருக்காங்க. கரெக்டாக அதை செயல்படுத்தணும் அப்படின்னு பிளானும் இருக்குது. எல்லார் கண்ணுலையும் மண்ணை தூவணும், அதுதான் இதில் ஸ்கெட்சி அப்படின்னு நம்ம இசையும் விசாலும் நம்ம ராகு வர்ஷினிக்காக ஒரு அதிரடி வேலையை பார்க்க போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம வர்ஷினி கர்ப்பமாக இருக்க விஷயம் நம்ம இசைக்கும் விசாலுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இசை இந்த பாரு, இப்போ நீ சித்தி ஆகிட்ட, நான் சித்தப்பா ஆகிட்டேன், இதில் சந்தோஷம்தான். இந்த வேலையை பார்த்து வச்சது ஸ்ரீஜா தான். ஸ்ரீஜா இதில் நம்மளுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கா. ஏற்காட்டுக்கு அவள் வந்ததில் இந்த விஷயம் நல்லது தான் நடந்திருக்கு. நம்ம குடும்பத்துக்கு புது வரவு வரப்போகுது அப்படின்னு அந்த இடத்துல பேசிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விசால். ஆனால் உங்கள் அம்மா சுபத்ராத்தை என்கேஜ்மெண்ட்டு நம்ம வர்ஷினிக்கும் உங்கள் அண்ணன் அசோக்குமாருக்கும் பண்ணதாக பேசிக்கிட்டாங்க. அது நடக்க போகுது நாளைக்கு. அப்படி இருக்க நேரம் வர்ஷினி இதை ஏற்றுக்கிட மாட்டா. என்ன பண்ண அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் 1000 வழி இருக்க. என்ன விசால், நீ என்ன பண்ண போகிற? புகையை தான் போட போறியா மண்டபத்தில்? அப்படி போட்டு எல்லார் கண்ணையும் மூடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அசோக்கிட்ட இருந்த மோதிரத்தை ராகவ் வாங்கி போட வச்சிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பண்ண போகிறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லுறோம். அப்போ எப்படி லைட்டை கிட்டே ஆஃப் பண்ண போறியா? பகலில் நடக்க போகுது, நீ லைட்டை ஆஃப் பண்ணாலும் பிரோஜனம் கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறோம். அதுக்கெல்லாம் ஒரு ஐடியா இருக்குது, பதறாத இசை, ஒரு வழி இருக்குது, நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒன்று இருக்குது, ஒரு ஐட்டம். அதை வச்சு நம்ம சந்தோஷத்தில் அசோக்கு மோதிரம் போட்ட நேரம் வர்ஷினி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டணும். நீ ஒரு திருக்கு இருக்குது, அதை திருக்குனா பேப்பராக ஏகப்பட்டது விழும். அப்போ கண்டிப்பாக யாராலையும் அந்த ஒரு செகண்ட் என்ன நடக்கும் நீ யூகிக்க முடியாது. அந்த நேரத்தில் கரெக்டாக டைமிங்காக அசோக்கிட்ட இருந்த மோதிரத்தை வாங்கி நம்ம ராகவ் போட்டுறணும் வர்ஷினி கையில். அதுதான் சூப்பர் ஸ்கெட்சி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுனோம். விசால் இதெல்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது, ஆனால் இதை செயல்முறையில் படுத்துறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லினோம். இது நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம வர்ஷினியை பார்த்தா செம்மையாக ஃபீலிங்காக கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பாரு வர்ஷினி, உன் அக்கா இசை மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நீ இப்படியெல்லாம் அழக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த வீட்டோட வாரிசு உன் வயிற்றுல தாம்மா இருக்குது. நல்லபடியாக பாப்பாவை பார்த்துக்கிட வேண்டியது உன்னோட பொறுப்பு. அது மட்டும் இல்லைம்மா, இந்த பாரு, நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. நீ புக்ஸு படி, நல்ல மியூசிக் கேளு, அப்போ தான் வயிற்றில் இருக்க பாப்பா சந்தோஷமாக இருக்க முடியும். புரிஞ்சுதா? நான் உன்னையும் ராகவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நாங்கள் முயற்சி. இப்போ கூட பாரு, நிச்சயதார்த்தத்தில் மோதிரம் மாத்தது உன் கையில் அந்த அசோக் இல்லை, ராகவ் தான் மாற்ற போகிறான். என்னக்கா சொல்கிற? அது எப்படிக்கா நடக்கும்? அதெல்லாம் நடக்கும், நீ கவலைப்படாத. அதுக்கு தான் நானும் விசாலும் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல. ரொம்ப சந்தோஷங்கா அப்படின்னு நம்ம வர்ஷினி இசையை கட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு நம்ம சுபத்ரா, என்னோட மூத்த பையனுக்கு நான் வர்ஷினியை மருமகளாக எடுக்க போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த கல்யாணத்தில் நம்ம விசால், இசை, ராகவ், ஸ்ரீஜா இவங்க கல்யாணத்தில் நடந்த குழப்பத்தெல்லாம் சரிப்படுத்தி அதெல்லாம் நிவர்த்தி செய்து மனசு சந்தோஷமாக இந்த அசோக்குமார் வர்ஷினி கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு பாஸ்கர்கிட்ட நம்ம சுபத்ரா பேசிட்டு இருக்க நேரம், சுபத்ரா கவலைப்படாதம்மா, அதெல்லாம் கரெக்டான நல்ல நேரத்தில் கடவுள் செய்வார். பாத்தியா, இப்போ உன் பையன் அசோக்குமார் உனக்கு தெரியாமலே ஒரு இடத்துல நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இப்போ நம்ம கைக்கு வந்தாச்சு. இந்த அசோக்குக்கு எல்லாமே
செய்து வச்சு நம்ம அழகு பார்க்க போகிறோம். நம்ம மூத்த பையன் அசோக்குமார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்காங்க. இந்த ஸ்ரீஜா பார்க்குறாங்க, அசோக்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இல்லையா வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் அசோக்கு உங்களை தேடிக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்கான். ஆனால் இங்கே இருக்க அசோக்கு என்னோட ஆள், இவன் வர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடிடணும், வர்ஷினி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் வந்து உங்கள் பையன் அசோக்கை வந்து கடத்திக்கிட்டு இது என்னோட ஆள் அசோக்கு, நான் சொல்லதெல்லாம் கேட்பான் அப்படி தான் கொண்டு வந்து இருத்திருக்கேன். இப்போ கூட ட்ராமா என்கேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு சாதகமாக அந்த மோதிரத்தை மாற்ற தரது மாதிரி ஒரு ட்ராமா தான். ஆனால் நான் சொல்கிறது தான் நடக்க போகுது. கடைசியில் வர்ஷினி காலத்தில் தாலி கட்ட போகிறது நான் ஏற்பாட்டில் வந்த இந்த அசோக்குமார் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து நிற்கிறாங்க. இந்த இடத்துல இசையும் நம்ம வர்ஷினியும் எவ்வளவோ தந்திரம் போட்டாலும் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. இசைக்கு எல்லாம் கண் பார்வையிலேருந்து கடைசியில் வந்து தாலி கட்டி கணவன் மனைவியாக இருக்க போகிறது இந்த அசோக்கும் அந்த வர்ஷினியும் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்காங்க. ஆனால் அதை முறியடிக்க நம்ம இசையும் விசாலும் ஸ்கெட்சை போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நிச்சயதார்த்தம் வந்து நடக்க போகுது. மேடையில் வந்து நம்ம வர்ஷினி நிற்கிறாங்க, பக்கத்தில் அசோக் இருக்காங்க. நம்ம வர்ஷினி மூஞ்சை தூக்கி வச்சுட்டு இருக்க நேரம் அழுத மேனிக்கு நிற்காதுங்கப்பா. இந்த பாரு இசை வந்து அப்படியே நம்ம வர்ஷினியை பிடிச்சி, இந்த பாரு நீ அழக்கூடாது, நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும், இப்போ வந்து நிச்சயதார்த்தம் நடக்குது, எப்படி பார்த்தாலும் இந்த அசோக்குமார் உனக்கு மோதிரம் போடுறதில்லை, ராகவ் தான் போடுவான், அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்கோம்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல அக்கா உங்களை நம்பலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு வந்து நம்ம இசை வந்து தைரியம் கொடுக்குறாங்க வர்ஷினிக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சூப்பராக வந்து நிச்சயதார்த்தம் வந்து நடக்க போகுது. அந்த தான் மோதிரம் மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் நடக்குது. மோதிரம் மாற்ற நேரம் அப்படியே திருக்குறாங்க நம்ம விசாலோட ஃப்ரெண்ட்ஸு. விசால் எல்லாம் வந்து திருக்கு நேரம் பேப்பர் மழையாக கொட்டுதுங்க. அதை பார்த்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. மொத்த வேரம் வந்து ஒரு நிமிஷம் ஷாக்காகவே இருக்க அந்த நொடியில தான் நம்ம ராகவ் அசோக்கு கிட்ட இருந்த மோதிரத்தை வாங்கி பறிச்சு நம்ம வர்ஷினி கையில் போட்டு விட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தோம், அவங்க கண்ணு குருடானது மாதிரி பேப்பர் மலையில் ஒன்றுமே தெரியல. ஒரு கட்டத்தில் அசோக்கு மோதிரம் போட்டது மாதிரி வந்து கடைசியில் ஒரு இருக்குது. இதை பார்த்தோன்னா மோதிரம் மாப்பிள்ளை போட்டாச்சு அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அசோக்குக்கு உண்மை தெரியும், நம்ம ராகவ் வாங்கி வர்ஷினி கையில் போட்டுட்டான் அப்படின்னு வந்து உண்மை தெரியும். இதை ஸ்ரீஜாட்ட சொன்னால் ஸ்ரீஜா வேற கடுப்பாவா, இப்போ என்ன பண்ண, நம்ம தான் போட்டது மாதிரி நடிப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தான் மோதிரத்தை போட்டது மாதிரியே காட்டிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம வர்ஷினி கிட்ட ஓடி வராங்க சுபத்ரா. என் மருமகளே, இந்த பாரு, என் பையன் உன்னை சந்தோஷமாக வச்சுருப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்குது, உனக்கு என் வீட்டு மருமகளாக சம்மதம் தானே அப்படின்னு வந்து கேட்குற நேரம் சம்மதம் தான் அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வர்ஷினி சொல்கிறாங்க.